எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்கள் கட்சியில் சேர்க்க. இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத மாட்டேன். யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. இப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம். வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கலாம் இடம் இல்லை, உழைக்கின்றவர்களுக்கு தான் இடம். சில பேர் அண்ணா திமுகவை அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அண்ணா திமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லு. யார் பேசுகிறா? சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்களே நம்ம ஊர்லெல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவரெல்லாம் எழுத்து பேசுகிறார். அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பற்றி யார் பேசுகிறது? துரோகத்தை தவிர வேறு எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அவர் பேசுகிறதுல அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாற்றுச்சுன்னு சொல்கிறார். அதே தவறு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம். அன்றைக்கு ஓட்டெடுப்பில் இவரை காப்பாற்றிய 122 எம்எல்ஏக்கள், அவர்களில் 18 பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னு முதலமைச்சர் பழனிசாமியை மாற்றணுன்னு தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போகல. அண்ணன் பொய்மூட்டை பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி முறையிலேருந்து விலகி செல்வதால் தான், அம்மா அவர்கள் பாதியிலேருந்து விலகி சென்றதால் தான் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அது கவிர்க்கிறதுக்கானது இல்லை. பழனிசாமி மாற்ற வேண்டும், எங்களுக்கு முதல்வர் மேல் அதிருப்தி, அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றலை.
அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 7ஆம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்ம யுத்தம் நடத்துனதை நான் சொல்லி தான் அங்கே போய் இருந்தாருன்னு ஒரு பெரியவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூரில் எங்கள் சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்போ என்கிட்ட சொன்னார். திருப்பி சொன்னார், அண்ணே முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேராதீங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்போ சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தப்போ 122 எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போயிருந்தாங்க, அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்பலையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார் பழனிசாமினா நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறேன். அப்போ அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவோடு சேர்ந்து வாக்களித்த பொழுது 122 சட்டமன்ற உறுப்பினர்களில் 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. ஸோ அதில் பாஜக காப்பாற்றல இவரை. அது 2வது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லி தான் வந்து அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு. இவர் போய் கேட்டிருக்காரு, எதற்கு நீங்கள் வந்து 122 எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்கள் துறை பொதுச்செயலாளர் எதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் போய் பேசுகிறார் பாருங்க பழனிசாமி. ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால் நன்றிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. அதுபோல் பிஜேபிக்கு நான் நன்றியாக இருப்பேன்னு சொல்கிறார். 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார்? 24 தேர்தல் மாத்திரம் இல்லை, பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்லை, 26 சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன். டெல்லியில் போய் 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மறுமிகு மோடி அவர்களுக்கு வலதுபுறம் உட்காந்துட்டு திரும்பி ஓடி வந்தவர் பழனிசாமி. இன்றைக்கு பாவலா காமிக்கிறார். அதுமாதிரி இன்றைக்கி பேசுகிறப்பையும் பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்கார். மோடி அவர்கள் சொன்னதுனால தான் நான் மீண்டும் வந்தேன்னு. கவர்னர் அவர்கள் இவர்களை கைகோட்டு வச்சு அவர் 11 எம்எல்ஏக்கள் வந்ததுனால தான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது. அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனசு பண்ணி. என்னமோ கட்சி ஆரம்பித்து என்னமோ 72லேருந்து நடத்துகிறவர் மாதிரி பேசுகிறாரு. மற்றவர்களால் அவர் என்ன தேர்தலில் நின்று ஜெயிச்சு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா? எப்படியெல்லாம் புருடா விடுறாருன்னு தீராரில் நின்றுட்டு. அடுத்தது அவர் தன்னை ஒத்த தலைமையாக மாற்றிக்கணும்னு நினச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு, அதனால் வெளியேறார். இன்னொன்று நேற்று பேசுகிறப்ப சொல்கிறார், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் வந்து எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுகிறவர். இப்போ போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? அன்றைக்கி டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம். நான் அங்கேருந்து எங்கள் டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி. சரியாதானே? அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருடா அவுட்லாம் பேசிகிட்டு இருக்கார். இன்றைக்கு பழனிசாமி யாரோட கூட்டணி இருக்கார்? அவரும் பிஜேபியோடு தான் இருக்குது. ஏற்கனவே பாமக இருந்துச்சு, தேமுதிமுக இருந்துச்சு, ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, பணபலம் நிறைய இருந்தது. அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி 2021 இவங்களால் ஆட்சிக்கு வர முடியல. எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பகுதிகளெல்லாம் எத்தனை தொகுதிகளில் ஜெயித்தாங்க, யார் யார் ஜெயித்தாங்க, எதன் மூலம் ஜெயித்தாங்கன்னு தெரியும். இந்த பகுதியில் நமது டெல்டாவுடைய வேதாரண்யம், நன்னிலம், இங்கே ஒரத்தநாடு, அங்கே இது விஜயபாஸ்கர் 4 பேர் தான் ஜெயித்தாங்க. 4 பேர் எதனால் ஜெயித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல் அவங்க இந்த தென்மண்டலத்தில் ஜெயிச்சு கொங்கு மண்டலத்தில் இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்தவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ரொம்ப பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்கள் பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுகிற உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் முக்காடு போட்டுட்டு வெளியில் வர முடியாது. அதுதான் உண்மை. சில பேரை நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், பாஜகவுக்கு நன்றியாக இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்கிறார். யார் இப்போ வந்து செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்கிறார்? டிடிவி தினனோட கைக்கூலியா, இல்லை ஓபிஎஸோட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்கே போய் சந்திக்கிறாரு? கரெக்டா? அதனால் பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உளர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில்
பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமியை புறங்கு தள்ளுவார்கள். பழனிசாமி போன்றவர்கள் பிதற்றுவதெல்லாம் பெருசாக எடுத்துட்டு வேணாம். அது வேண்டாம், டெல்லியில் உள்ளவர்களுக்கு வேண்டுமானால் அந்த 20% பெருசாக தெரியலாம். அந்த 20% இந்த முறை 10% கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை. இரட்டைலை வைத்துக்கொண்டு படபலத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு 21 தேர்தலிலே அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது. இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை. அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு. ஒரு சமயம் நான் நினச்சிட்டு இருந்தேன், ராஜபக்சே இருக்கார்ல, அவருடைய கட்சி இங்கே ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி இப்போ சிலோனில் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி, அது வேணால் கூட்டணி வைக்கலாம், வேறு யாரும் வரமாட்டாங்க தெரியும் உங்களுக்கு. 4 கூட்டணிகள் அமைன்னு அதான் சொன்னேன். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி முன்னெல்லாம் தனியாக நிற்பார். அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனதில் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதனால் 4 கூட்டணி வரும். அதனால் பழனிசாமி இந்த முறை படுபாதை தள்ளப்படுவார். அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில் உள்ளவங்க டிடிவியை சரி பண்ணிவிடுவாங்க, அவர் நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால், உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி, நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல, அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடிவி தினகரனோ எங்களை சேர்ந்தவர்களோ காரணம் இல்லை, நீங்கள் தவறியதை அதை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறல்ல, உங்களுடைய தவறு. நான் அவங்க கூட போய் இணைகிறதுக்கு சான்ஸே கிடையாது சார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். புதிதாக தான் பழனிசாமி ஏறினார். நான் 4 மாதங்கள் பொறுமையாக இருந்தது. சில நல விரும்பிகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சில கருத்துக்களை சொன்னார்கள். அது நடக்கும் என்று வெயிட் பண்ணோம். டெல்லிக்கு அடிக்கடி செங்கோட்டையன் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும், யாரையெல்லாம் சந்தித்தது தெரியும். நான் டெல்லிக்கு போயிட்டு யாரையெல்லாம் சந்தித்தது, அது முக்கியமான நலம் விரும்பிகள் எங்களிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் பொறுமை காத்தோமே தவிர அது வரைக்கும் பழனிசாமி எப்படி ஏற்றுக்குவோம்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.